பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு லென்ஸ் ஒன்று இருக்கு. இந்த லென்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னா இந்த லென்ஸ் வழியா தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு பொருளை பார்க்க போறோம். சரியா? இந்த லென்ஸ் இல்லைன்னா நம்மளால எந்த பொருளையும் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம கண்ணுல ஒரு லென்ஸ் இருக்கா? இருக்கா? இல்லையா? இப்பதான் சொல்லக்கூடாது. இருக்குன்னா இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். லென்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கு. சரி, என்ன லென்ஸ் இருக்கு? பாக்குறதுல என்ன லென்ஸ் இருக்குன்னு கேக்குறீங்க. லென்ஸ்லயே மொத்தம் 2 வகையான லென்ஸ் இருக்குது. சரியா? ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா குவி லென்ஸ், இன்னொன்னு குழி லென்ஸ். குவி, குழி, இந்த விவி டிஃபரன்ஸ் இருக்குது. சரியா? ஓகே. சோ இப்போ இதுல என்ன லென்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா குவி லென்ஸ். சரியா? குவி லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வி போடணும், லீன்னு சொன்னீங்கன்னா அது வேற. சரியா? ஓகே, இதுல என்ன லென்ஸ் இருக்குது? குவி லென்ஸ். இதுக்கு என்ன இருக்குது? இப்போ நம்ம எது வழியா நம்ம பார்க்க போறோம்? கண்ணு வழியா தான் பார்க்க போறோம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், கண்ணை இந்த லென்ஸ் பக்கத்துல கொண்டுட்டு போறோம் இல்லையா? இந்த லென்ஸ் பக்கத்துல கொண்டுட்டு போறோம். அதனால இந்த லென்ஸ் பேர் வந்து என்ன அப்படின்னா கண் அருகில் லென்ஸ். கண் அருகில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை என்ன பண்ணுவீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அருகில் அப்படின்னு என்னது, பக்கத்துல இருக்குன்னு, அப்படிதானே? அப்ப இந்த லென்ஸோட பேர் வந்து என்னது? சரி சொல்லுங்க, நான் உங்களுக்கு புரியுதுங்கிறதுக்காக நான் பிரிச்சு சொல்றேன். கண்ணருகில் லென்ஸ் அப்படிங்கறத சொல்றோம். சரியா? ஓகே. சோ இதே மாதிரி இந்த பொருள்ல இன்னொரு இடத்துல ஒரு லென்ஸ் இருக்கு.